வணக்கம் மக்களே. தனித்து விடப்பட்டாரா ஓபிஎஸ் அவர்கள்? 2026 யாருடன் கூட்டணி? இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. ஓட்டக்காரர் தேவர் பன்னீர்செல்வம் என அழைக்கப்படும் இவர் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சர் பதவியை வகித்துள்ளார். ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்களால் கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். ஓபிஎஸ்க்கு ஆதரவு எம்எல்ஏக்களாக வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் பின்னர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வந்தார். ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியம் குறைவு என்கின்ற நிலை ஏற்பட்டது. இதனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் நிலைப்பாடு என்ன என்ப கேள்விகள் தற்போது எழும்பிய நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களில் ஒருவரான மனோஜ் பாண்டியன் அவர்களும் கடந்த நவம்பர் மாதத்தில் திமுகவில் ஐக்கியமாகியுள்ளார். திமுகவின் அடுத்த டார்கெட் ஓபிஎஸ்ஸின் மற்றொரு ஆதரவாளரான வைத்தியலிங்கம் என்று அப்போதே பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை இன்று ராஜினாமா செய்த வைத்தியலிங்கம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே எக்காலத்திலும் வைத்தியலிங்கம் மாற்றுக் கட்சியில் இணைய மாட்டார் என ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் வைத்தியலிங்கம் தற்போது திமுகவில் இணைந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சில ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்ஸின் நிலைப்பாடுகளால் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இதன் பிறகு சமீபத்தில் அதிமுகவில் இருந்து வெளியேறிய செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ்ஸுடன் நெருக்கம் காட்டி வந்தார். ஆனால் ஓபிஎஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக தகவல்கள் பரவியது. ஆனால் எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது ஓபிஎஸ் பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வந்தார். ஆனால் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு ஓபிஎஸ்க்கு தமிழக பாஜகவுடன் விரிசலும் ஏற்பட்டது. செங்கல் மாவட்டம் மதுராந்தகத்தில் ஜனவரி 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி அறிவிப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் அதிமுக, பாமக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் இன்று டிடிவி தினகரனின் அமமுக கட்சியும் இணைந்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸும் நெருங்கி பழகி வந்த நிலையில் இருவரும் என்டிஏ கூட்டணிக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது டிடிவி தினகரன் மட்டுமே என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதனே சொல்லலாம். ஓபிஎஸ்ஸின் நெருக்கமான ஆதரவர்கள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வரும் இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸும் திமுகவில் இணைவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இல்லையெனில் பாஜகவுடன் தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக நெருங்கி பயணித்து வரும் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவில் இடம்பெறுவாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இரண்டுக்கும் மாறாக ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவில் இணைவாரா என்ற கேள்வியும் தற்போது அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.